ஓம் சக்தி தாயே போற்றி. நீ நல்லது நினைத்தால் இந்த தாயின் ஆசீர்வாதத்தில் உனக்கு நல்லது மட்டுமே நடக்கும். என் அன்பு பிள்ளையே, இந்த நாள் முடிவதற்குள் உன் கண்ணில் இது பட்டுவிட்டால் அதனை நீ விட்டுவிடாதே. இந்த அம்மா குறித்த தேதியில் உன்னை தேடி மிகப்பெரிய சந்தோஷம் உன் வாழ்க்கையில் வரப்போகின்றது. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்களுக்கு ஒரு நல்ல தீர்வு உனக்கு கிடைக்கப் போகின்றது. என் தங்க குழந்தையே, நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எத்தனையோ இருந்தாலும் என் குழந்தைக்கு எது அத்தியாவசியமான வேண்டுதல் என்று இந்த அம்மாவிற்கு தெரியும் அல்லவா? இங்கு இருக்கின்ற சூழ்நிலையில் உனக்கு அதனை நான் நிறைவேற்றி கொடுத்தால் என் குழந்தையின் வாழ்க்கையில் நல்ல முன்னேற்றத்தை கண்டுவிடுவாய் என்பது இந்த அம்மாவிற்கு தெரியும். அதனால்தான் உனக்கு மிகப்பெரிய ஒரு அற்புதத்தினை நடத்தி தர வேண்டும் என்று உன் அம்மா என்று உனக்காக வந்திருக்கின்றேன் என் தங்க குழந்தையே. ஏனென்றால் நீ இந்த அம்மாவினை தாயாக நினைத்து எத்தனை வேண்டுதல்களை வைத்தாலும் நமக்கு இப்பொழுது வரை எந்த வேண்டுதல்களும் நிறைவேறவில்லையே, மாறாக கஷ்டங்கள் மட்டுமே நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கின்றன என்று என் குழந்தை நீ நினைக்கின்றாய் அல்லவா? என் தங்கமே, உனக்கு எந்த அளவிற்கு வாழ்க்கையில் கஷ்டங்கள் வந்ததோ, எந்த அளவிற்கு நீ துன்பங்களை அனுபவித்தாயோ, அதைவிட அதிகமாக இனிமேல் உன் வாழ்க்கையில் நீ ஆச்சரியங்களையும் அற்புதங்களையும் பார்க்க போகின்றாய். உன் தாயானவள் இனிமேல் உன் வாழ்க்கையில் இவை எல்லாவற்றையும் நடத்தி காட்டப் போகின்றேன். என்னுடைய குழந்தையின் முகத்தில் இருக்கின்ற சந்தோஷத்தினை பார்க்க விரும்புகின்றேன் என்பதனை என் தங்கமே நீ மறந்து விடாதே. நீ நினைக்கின்ற எல்லா விஷயங்களையும் உனக்கு உடனடியாக கொடுக்க வேண்டும் என்று எனக்கும் ஆசைதான். ஆனால் நான் அப்படி தர முடியாமல் போனதற்கான காரணங்களையும் நீ நன்றாகவே அறிந்து கொண்டிருப்பாய் என் தங்க குழந்தையே. நீ என்னிடம் வைத்த வேண்டுதல்கள் எல்லாவற்றையும் உடனடியாக இந்த தாயானவளால் நிறைவேற்றி தர முடியாமல் போயிருக்கலாம். ஆனால் நிச்சயமாக உனக்கு நான் அதை தந்தே தீருவேன். அதனை என் குழந்தையே நான் உனக்கு சத்திய வாக்காக இப்பொழுது கொடுக்கின்றேன். நிச்சயமாக உன்னுடைய வேண்டுதல்கள் நியாயமாக இருக்கும் பட்சத்தில் நான் உனக்கு அதனை நிறைவேற்றி தந்து விடுவேன் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது என் செல்ல குழந்தையே. இனிமேல் அதுதான் உன் வாழ்க்கையில் நடக்கப் போகின்றது. நீ என்னை நம்பி இந்த தாயானவளிடம் பேசினால் நமக்கு மனத்தெளிவு கிடைக்கும். நம்முடைய வாழ்க்கையில் தடைபெற்று நின்ற காரியங்கள் எல்லாம் நடந்து முடியும் என்று நீ நம்பினாய் அல்லவா? நீ நினைத்தது என்னிடத்திலே வேண்டுதல்களை வைத்தாய் அல்லவா? அவையெல்லாம் நிச்சயமாக பலிக்கப் போகின்றது. உன் அம்மா அதற்கான ஆசிகளை வழங்குவதற்காக மட்டுமே இப்பொழுது வந்திருக்கின்றேன். உன் எண்ணங்கள் எல்லாம் தவறில்லை. நிச்சயமாக நீ நினைத்ததை உன் வாழ்க்கையில் நீ பெற்றே தீருவாய் என் செல்ல குழந்தையே. இதுவரை நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாவற்றிற்கும், நீ பட்ட துன்பங்கள் எல்லாவற்றிற்கும் உனக்கு நல்ல தீர்வு கிடைக்கப் போகின்றது. யாரால் வருத்தப்பட்டாயோ, யாரால் நீ வேதனைப்பட்டாயோ அவர்கள் மூலமாகவே உனக்கு நிச்சயமாக நல்ல ஆறுதல்கள் கிடைக்கப் போகின்றது. இது போன்ற கஷ்டமான சூழ்நிலைகளில் இருக்கும் பொழுது யார் ஒருவர் உனக்கு ஆறுதலான வார்த்தைகளை தருகின்றார்களோ அவர்களை நீ நிச்சயமாக பத்திரமாக பார்த்து கொள்ள வேண்டும் என் தங்க குழந்தையே. இது போன்ற ஒரு உறவை உன் வாழ்க்கையில் நீ விட்டு விடாதே என் செல்லமே. நீ ஒன்றை மட்டும் நினைவில் வைத்துக்கொள். எந்த ஒரு சூழ்நிலையிலும் உனக்கு உதவி செய்தவர்களை ஒரு பொழுதும் நீ மறந்துவிடக் கூடாது என் குழந்தையே. எந்த ஒரு காரியத்தை செய்தாலுமே அதில் உனக்கு தடங்கல்களை ஏற்படுத்துவதற்கென்றே ஒரு கூட்டம் நிச்சயமாக அலைப்பாய்ந்து கொண்டிருக்கின்றது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். பொது காரியமாக இருந்தாலுமே அல்லது அது உன்னுடைய சொந்த விஷயமாக இருந்தாலும், உன்னுடைய தொழில் சம்பந்தமான விஷயமாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலுமே எதிலெல்லாம் நீ தலையிடுகின்ற
தலையிடுகின்றாயோ இல்லையோ, அதில் உன்னை சுற்றி இருக்கின்ற இந்த சகுனிகள் எல்லாமே நிச்சயமாக தலையிடுகின்றார்கள். ஏனென்றால் என் தங்க குழந்தையே, இவர்களை இதுவரையும் நீ உண்மையாக நேர்மையாகவும் இருந்து வென்று கொண்டிருக்கின்றாய். என் தங்க குழந்தையே, ஒவ்வொரு முறையும் அவர்கள் உன்னிடத்தில் நேர்மையாக இருக்க முடியாமல் அவமானப்பட்டு தோற்றிருக்கின்றார்கள். அதனால்தான் உன் மீது ஏகப்பட்ட பொறாமையில் இருக்கின்றார்கள். எப்படியாவது உன்னிடத்தில் சூழ்ச்சிகள் செய்து உன்னை வீழ்த்திவிட வேண்டும் என்று, உன்னை கவிழ்த்துவிட வேண்டும் என்றும், உன்னை வளரவிடக்கூடாது என்றும், மேலும் மேலும் உன் வாழ்க்கையில் உனக்கு துன்பங்களையும் தர வேண்டும் என்றுதான் அவர்கள் சதித்திட்டம் போட்டு தீட்டுகின்றார்கள். உன்னுடைய வாழ்க்கையில் அங்கு என்ன நடக்கின்றது, என்ன செய்து கொண்டிருக்கின்றாய் என்று அவர்கள் எப்பொழுதுமே நோட்டமிட்டு கொண்டேதான் இருக்கின்றார்கள். என் தங்கமே, இதற்கெல்லாம் நீ ஒரு பொழுதும் கலங்கி விடாதே. அவர்களுக்கு வேறு வேலை இல்லையே தவிர, என் குழந்தையே, உனக்கு நிறைய வேலைகள் இருக்கின்றது அல்லவா? அதனால் இது போன்ற மனிதர்களினுடைய செயல்பாடுகளை எல்லாம் நீ கணக்கில் எடுத்துக்கொள்ளாதே. இனி எப்பொழுதுமே உன்னுடைய வாழ்வில் நிகழப்போவது எதுவாக இருந்தாலுமே அதனை நீ மனநிறைவோடு ஏற்றுக்கொள்ள வேண்டும், ஏற்றுக்கொள்ள பழக வேண்டும். ஏனென்றால் இவையெல்லாம் நீ கருவாகி இருக்கும் பொழுதே உனக்காக தீர்மானிக்கப்பட்டது. உனக்கான நேரம் வரும் வரை நீ பொறுமையாக காத்திருக்க வேண்டியது மிக மிக அவசியமான விஷயம் என்பதனை என் குழந்தை நீ புரிந்து கொண்டுதான் நடக்க வேண்டும். நீ நினைக்கின்றதை எல்லாம் உனக்கு கிடைக்கும் பொழுது நிச்சயமாக நீ பட்ட கஷ்டங்கள் எல்லாமே உனக்கு மறந்து போய்விடும். என் தங்கமே, யாரெல்லாம் உன்னை எப்படியெல்லாம் இருக்கக்கூடாது என்று நினைத்தார்களோ அதையெல்லாமே நீ கண்டு கொள்ளாமல் உழைத்தால் உன் மனதில் நினைத்த லட்சியத்தை நீ நிச்சயமாக அடைந்து விடுவாய். என் தங்க குழந்தையே, அவையெல்லாம் நீ கண்டு கொள்ளாதே. உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கின்ற ஒரு பொருள் உனக்கு மட்டுமே வேண்டும் என்று என்னிடத்தில் கேட்டாய் அல்லவா? அதை நான் நிச்சயமாக உன்னுடைய கைகளில் ஒப்படைக்கப் போகின்றேன். என் பிள்ளையே, அதனை மற்றவருக்கு கொடுக்க நீ அனுமதிக்க கூடாது என்றுதானே நீ என்னிடத்தில் வேண்டுதல் வைத்தாய். நிச்சயமாக அதனை மீட்டு உன் கைக்கு நான் கொண்டு வந்து சேர்த்து விட்டேன். என் குழந்தையே, உன் தாயானவள் என்னுடைய வாக்கு ஒரு பொழுதும் பொய்யானது கிடையாது. ஒரு பொருள் உனக்கு மட்டுமே சொந்தமாக இருக்கும் பொழுது வேறு யார் கைகளிலும் அது நீண்ட நாட்கள் தங்கிவிடாது என்பதனை நீ நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். இந்த தாயானவள் உன்னிடத்தில் சொன்னபடியே நான் உனக்கு அதை செய்து முடித்து தருகின்றேன். அந்த வேலையை நான் கொடுக்க இப்பொழுது தயாராக இருக்கின்றேன் என்பதனை நீ புரிந்து கொள்ள வேண்டும். என் தங்கமே, அதை பெற்றுக்கொள்வதற்கு நீயும் எப்பொழுதும் தயாராக இருந்தால் மட்டும் போதும். என் பிள்ளையே, மற்றவர்களின் வார்த்தைகளுக்கு எல்லாம் ஒரு பொழுதும் எந்த ஒரு சூழ்நிலையிலும் எந்த ஒரு கவலையும் நீ பட தேவையில்லை. உன்னோடு இந்த தாயானவள் நான் இருக்கின்றேன் என்பதனை மட்டும் நீ நினைவில் வைத்து கொண்டாலே போதும். என் தங்கமே, உன்னை சுற்றி உள்ளவர்களின் முகத்திரையை கிழிப்பதற்கான நேரம் இதுதான். நீ அவர்களின் உண்மை முகத்தை ஏற்கனவே நன்றாக பார்த்து விட்டாய் அல்லவா? இன்று அவர்கள் செய்கின்ற காரியங்களுக்கெல்லாம் அவர்கள் மீது நீ எரிச்சலோ கோபமோ படாதே. ஏனென்றால் அவர்கள் செய்கின்ற வினைக்கான கர்ம பலன்களை அவர்கள் நிச்சயமாக அனுபவிப்பார்கள் என்பதனை என் குழந்தை நீ நிச்சயமாக நினைவில் வைத்து கொள்ள வேண்டும். நல்ல காலம் உனக்கு ஆரம்பிக்கும் பொழுது இது போன்ற மனிதர்கள் எல்லாம் உன்னை விட்டு தூர ஓடிப்போவார்கள் என்பதனையும் நீ மறந்து விடாதே. அது நடக்கும் பொழுது நிச்சயமாக நீ புரிந்து கொள்வாய். என் தங்கமே, எப்பொழுதும் நீ புன்னகையோடு இருந்து எந்த கஷ்டங்கள் வந்தாலும் அதனை நீ கடந்து செல்ல வேண்டும். என் பிள்ளையே, உன்னுடைய கஷ்டத்தை ஒரு பொழுதும் நீ உன் முகத்தில் காட்டி விடாதே. என் குழந்தையே, நீ சந்தோஷமாக முகத்தில் புன்னகையோடு இருந்தால் அதுவே உன்னுடைய வாழ்க்கையை நிச்சயமாக வெற்றியாக்கி கொடுத்துவிடும் என்பதனை நினைவில் வைத்துக்கொள். என் தங்கமே, உன்னை சுற்றி இருக்கக்கூடிய நபர்களில் சிலர் நரியை போல நாடகத்தை நடத்தி கொண்டிருக்கின்றார்கள் என்பதனை நீ ஒரு பொழுது மறந்து விடாதே. இவர்களில் யார் நல்லவர் யார் கெட்டவர் என்பதனை நீ நிதானமாக யோசித்துதான் செயல்பட வேண்டும். என் தங்க குழந்தையே, நான் உன்னோடு இருக்கும் வரை நீ எதற்காகவும் கலங்கி கொண்டிருக்காதே.
எதற்கும் பயப்படாமல் உன்னுடைய மனதை நீ பலப்படுத்தி கொண்டு திடமாக இருக்க வேண்டும். நிச்சயமாக இந்த தாயானவள் ஒரு பொழுதும் உன்னை நான் கைவிட மாட்டேன். இது போன்ற நரிகளிடமிருந்து உன்னை நான் நிச்சயமாக காப்பாற்றுவேன் என் தங்கமே. உன்னை சுற்றி இருப்பவர்களில் உனக்கு நல்லது செய்பவர்கள் மிக குறைவான நபர்களே என் தங்கமே. நீ துரோகிகளை மட்டும்தான் விரும்பவில்லை, உனக்கு துரோகங்களை செய்பவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை விட்டு விலக வைக்க வேண்டும் என்று நீ என்னிடம் கேட்கின்றாய் அல்லவா என் தங்கமே. நிச்சயமாக உனக்கான வெற்றிகள் உன்னை தேடி வரும் பொழுது நிச்சயமாக அவர்கள் தானாகவே உன்னை விட்டு விலகி விடுவார்கள் என்பதில் எந்த ஒரு மாற்று கருத்துமே கிடையாது. ஓம் சக்தி. ஓம் ஆதிபரா சக்தி.